வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. ஏப்போவில் SMSD நகைக்கடை திறப்பு விழா கண்டது. பேரா ஈப்போ மாநகரில் உள்ள லிட்டில் இந்தியா வளாகத்தில் SMSD நகைக்கடை திறப்பு விழா கண்டது. ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு திறப்பு விழா கண்ட டீன் ஜுவல்லரி நகைக்கடையில் பிரமுகர்கள் வாடிக்கையாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நகைக்கடை வியாபாரத்துறைகள் முன்னணி வகித்து நகைக்கடைகளில் ஒன்றாக திகழும் SMSD ஏப்போவில் திறக்கப்பட்டது 7வது கடை என அதன் நிர்வாக தலைவர் முகமது சைஃபுடின் கூறினார். வணக்கம், என் பேர் சைஃபுடின். SMSD ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு ஈப்போவில் எங்களோட 7வது பிரான்ச் சமீபத்தில் ரவாங்க முடிச்சு பிணையங்களை முடிஞ்சு இப்போ நாங்கள் ஈப்போவுக்கு வந்திருக்கிறோம். அதாவது ஈப்போ பேரான்னு சொன்னோம்னாலே எங்களுக்கு எப்போதுமே ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான ஊர். ஏன்னா இங்கே நிறைய பேர் டீன் ஜுவல்லர்ஸ்க்கு, அதாவது ஜலான் மஸ்ஜித் இந்தியா டீன் ஜுவல்லர்ஸ்க்கு ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணி இன்றைக்கி நான் மீட் பண்ண ரெண்டு கஸ்டமர்லாம் எடுத்துக்கிட்டால் என்கிட்ட அவங்க ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிட்டு வந்தது. நாங்கள் ரொம்ப காலமாக கேளுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம், நீங்களே இப்போ ஈப்போவுக்கு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்த்து, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக சொல்ல போகும்போது ரொம்ப ஒரு ஊக்கத்தையும் கொடுக்குது. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்னென்னா நாங்கள் அவங்களோட இவ்வளோ காலம் ட்ராவல் பண்ணி இருக்கிற ஒரு விஷயமா எனக்கும் பதிவாகுது. ரொம்ப அவங்கள பார்க்கல சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி மதர்ஸ் டே வேறு, எல்லாரும் இன்றைக்கி அவங்களும் ஒரு ஊக்கத்தோடு தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து இன்றைக்கி மதர்ஸ் டே விஷ் பண்ணிக்கிட்டு அவங்க இன்றைக்கி ஃபேமிலிக்கு கிஃப்ட் வாங்க வந்திருக்காங்க. கோல்ட் பார்லாம் இப்போ நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம், மதர்ஸ் டே கோல்ட் பார். ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு அது இல்லாமல் ஏற்பாடுங்க நல்லா இருக்குது இன்றைக்கி. ஸோ நிறைய இப்போ மணி 11 ஆகுது, இன்னும் நிறைய பேர் எனக்கே கான்டாக்ட் பண்ணி பர்சனலாக சொல்லியிருக்கிறாங்க எத்தனை மணி வரைக்கும் திறந்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி முதல் நாள், அதே போல் அடுத்த 2-3 நாளைக்கு நம்ம ஹவர்ஸ் ஈப்போவில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஒரு 7:30-8 மணி வரைக்கும் திறந்துருக்கோம். ஸோ ட்ராவல் பண்ணி வரவங்க நிறைய பேர் மஞ்சோங், சித்தியாவான், அது மட்டும் இல்லாமல் தாப்பா, கோலகாங்சார், தெலுவின்தான், இது போல் ஊரில் நிறைய பேர் வராங்க. ஏப்போவை தவிர்த்து மற்ற 6 இடங்களில் SMSD நகைக்கடை எந்த குறையின்றி தீர்த்து வைக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதன்படி நகைகளை வாங்க வாடிக்கையாளர்கள் தலைநகருக்கு வர வேண்டிய அவசியமில்லை. பேரா மாநிலத்தில் உள்ள வாடிக்கையாளர்கள் ஈப்போவில் உள்ள தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நகைகளை வாங்கிக் கொள்ளலாம் என அவர் கூறினார். வணக்கம், என் பெயர் பரிமளா தேவி முனியாண்டி. நான் சித்தியவான் பேராக்கிலிருந்து வருகிறேன். நான் சொல்லப்போனால் டீம் ஜுவல்லர்ஸோட 25 வருடத்துக்கு மேலான ஒரு வாடிக்கையாளர். என் மஸ்ஜித் இந்தியா போனாவே என் கண்கள் டீம் ஜுவல்லர்ஸை தான் தேடும். எனக்கு சித்தியானில் ஈப்போவில் திறந்தது மிக்க மகிழ்ச்சி. நான் நீண்ட காலமாகவே நான் சிஇஓட்ட கேட்டுக்கிருந்தேன், எப்போ நீங்கள் ஈப்போவில் பிரான்ச் திறக்க போகிறீங்கன்னு. ஆனால் இது கிடச்சது பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கோலாலம்பூர் போவது கொஞ்சம் தூரம்தான். இது ஒரு 1.5 மணி நேரத்தில் சித்தியான்லேருந்து ஈப்போவுக்கு வந்துடலாம். எனக்கு மிக மிக மகிழ்ச்சி, பேரானந்தம். இவங்களோட சேவை மிகவும் கனிவான சேவை. விலையும் ரொம்ப பொருள் தரமான பொருள், விலையும் சிறப்பான விலையை கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் நான் சொல்லுவேன், என்னுடைய நகை டீம் ஜுவல்லர்ஸ் தான். இப்போ நான் என் மகள், என் பேத்தியோடு நான் வந்திருக்கேன். இது தலைமுறையாக கண்டிப்பாக தொடரும். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.